வங்காளதேசத்தில் ஏற்பட்ட மோசமான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகி ஹெலிகாப்டர் மூலம் தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள ஷேக் ஹசீனா பிரிட்டனிடம் அடைக்கலம் கேட்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ராணுவம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து மற்றொரு நிலவரத்தில் வங்காளதேச தேசியவாத கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா சிறையிலிருந்து உடனடியாக விடுதலை செய்யப்பட்டதாக வங்காளதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தலைவர் வக்கீர் உஸ் ஜமான் கடற்படை மற்றும் விமானப்படையின் தளபதிகள் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தார். வங்காளதேசத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாகவும் வக்கீர் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக ஷேக் ஹசீனா பதவி விலகிவிட்டதாகவும் ராணுவம் பராமரிப்பு அரசாங்கத்தை அமைக்கவிருப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு ஒளிபரப்பப்பட்ட உரையில் வக்கீர் அறிவித்தார். இதனிடையே வங்காளதேசத்திலிருந்து 45 நிமிடங்களுக்குள் வெளியேறும்படி ராணுவம் ஷேக் ஹசீனாவுக்கு காலக்கெடுவை விதித்ததை தொடர்ந்து அவர் நாட்டிலிருந்து வெளியேறியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன. அதற்கு முன்னதாக நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்ற விரும்பியதாகவும் ஆனால் வங்காளதேச ராணுவம் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்தினர் நேற்று ஷேக் ஹசீனாவின் மாளிகைக்குள் புகுந்து தற்காலிக கூடாரத்திற்கு தீ வைத்தனர். சிலர் சமையல் அறைக்குள் சென்று அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவுகளை ருசி பார்த்தனர். இன்னும் சிலர் அங்கிருந்த படுக்கையில் படுத்து போட்டோ எடுத்துக் கொண்டனர். சிலர் அந்த வீட்டில் கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்பட்டது. வங்காளதேச சுதந்திரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை போராட்டக்காரர்கள் உடைத்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வங்காளதேச நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து அங்குள்ள நாற்காலிகள் மற்றும் இதர பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக வங்காளதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் இந்திய கலாச்சார மையமும் 4 இந்து கோயில்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.